இதுதான் புளூட்டோ. இது சூரியனிலிருந்து 9வது கிரகமா இருக்கு. இதுதான் நமது பள்ளியில் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் 2006ல அவங்க தங்களோட மனசை மாத்திட்டு புளூட்டோ இனி உண்மையில் ஒரு கிரகமே இல்லை அப்படின்னும், இதற்கு பிறகு இந்த கிரகத்தை நம்ம மறந்துடணும் அப்படின்னும் முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க புளூட்டோவை குறைத்து மதிப்பிட்டுட்டாங்க. நம்ம வீடியோட கதாநாயகன் புளூட்டோ கிரகம் அப்படிங்கிற அந்தஸ்தை இழந்த அதே ஆண்டுல அந்த கிரகத்தோட பக்கத்துல போய் ஆராய்ச்சி செய்யறதுக்காக நியூ ஹொரைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை நாசா அனுப்பியது. அப்போ அந்த விண்கலம் பார்த்தது நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம புளூட்டோவை பத்தி தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. முக்கியமா அப்போ பொறுப்புல இருந்தவங்க புளூட்டோவை பத்தி தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட எல்லாருமே புளூட்டோவை தவறாதான் கணித்திருந்தாங்க. சரி, புளூட்டோ ஒரு கிரகமா இல்லாம இருக்கலாம், ஆனா இது நமது சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப உயிர் துடிப்பு மிக்க, அதே சமயம் மர்மமான இடங்களில் இதுவும் ஒண்ணு. ஓகே, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், 9வது கிரகமா இருந்த புளூட்டோ ஏன் அந்த வரிசையில் இருந்தே நீக்கிட்டாங்கன்னு. இத ஒரு பெரிய சதி திட்டம் அப்படின்னு பல பேர் சொன்னாலும், உண்மையா நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் பொருட்களை நாம் எப்படி அடையாளம் காண்கிறோம் அப்படிங்கிற புரிதலோட சம்பந்தப்பட்டது. இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. எடுத்துக்காட்டா 1800 நவீன வானியல் வளர தொடங்கிய காலத்துல நமது சூரிய குடும்பத்தில் சுமார் 20 கிரகங்கள் இருந்தன அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யாராவது ஒரு புதிய நிலவையோ இல்லனா ஒரு பெரிய விண்கலையோ கண்டுபிடிச்சா கூட அத ஒரு கிரகமா அறிவிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல இத கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு பொருள் கிரகமா தகுதி பெற என்ன தேவைகள் இருக்கணும், என்ன தேவைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையான அளவுகோலை உருவாக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்போலிருந்து இப்ப வர அந்த அளவுகோல் தான் செயலில் இருக்கு. 1930ல வானியலாளரும் தொலைநோக்கி தயாரிப்பாளருமான கிளைன் டாம்பாவை கற்பனையா கருதப்பட்ட பிளானட் எக்ஸ் அப்படிங்கிற கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய நியமிக்கப்பட்டாரு. அப்போ சூரிய குடும்பத்தின் ரொம்ப தூரத்துல இருக்கிற யுரேனஸ் நெப்டியூன் கிரகத்தின் சுற்றுப்பாதையில ஏதோ ஒரு விசித்திரமான பொருள் குறுக்கா வரதான் நம்பினாங்க. பிறகு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் கண்காணிப்புக்கு அப்புறம் டெம்பா கண்டுபிடித்தது நெப்டியூனுக்கு அப்பால் மெதுவா நகரும் ஒரு மங்கலான புள்ளிய மட்டும்தான். டெம்பா ஒரு புதிய கிரகத்தை தேடி போனாரு. எல்லா கணக்குகளின் படியும் அவர் கண்டுபிடித்ததும் அதுவேதான். 1800கள்ல விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருந்தாலும் 1930கள்ல ஒரு பொருளை கிரகமா கருதுவதற்கு 2 பொதுவான அளவுகோல் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட், ஒரு பொருள் கிரகமா இருக்கணும்னா அந்த பொருள் சூரியனை சுத்தி வரணும். அதனால நிலவுகளை கணக்குல வைக்கல, ஏன்னா நிலவுகள் கோள்களை சுற்றி வருது. இரண்டாவதா, அந்த பொருள் தனது இருப்பிடத்தில் தனித்துவமானதா இருக்கணும். அதாவது அந்த பொருள் கோள வடிவத்தில் இருக்கணும். அதனால சிறுகோள்களை கணக்குல வைக்கல. சிறுகோள்கள் எல்லாமே ஒரே இடத்துல ஒரு தொகுப்பா இருக்கும். இந்த சிறுகோள்கள் பார்க்க ஏறக்குறைய எல்லாமே ஒழுங்கற்ற வடிவமாவே இருந்திருக்கு. அதனால சிறுகோள்களையும் கோள்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் கிரகமா இருக்கணும்னா அந்த பொருள் சூரியனை சுத்தி வரணும், கோள வடிவத்தில் இருக்கணும். அந்த காலத்துல இவங்க பார்த்த வர புளூட்டோ இந்த தகுதிகளுக்கு பொருத்தமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சூரிய குடும்பத்தின் மிக தொலைவில் பிரகாசமாக தெரிந்த ஒரே பொருளா இது தோன்றியது. 1930 முதல் 2006 வரை கிட்டத்தட்ட 76 ஆண்டுகள் சூரிய குடும்பத்தின் 9வது கிரகமா புளூட்டோ இருந்தது. ஆனா 2006ல நிலைமை மாறிடுச்சு. அதாவது 2006ல ஒரு கிரகம் தன்னோட சுற்றுப்பாதையில் இருக்கும் பிற பொருட்களை அகற்றும் அளவுக்கு போதுமான நிறை இருக்கணும் அப்படின்னு கோள்களுக்கான வரையறைய புதுப்பித்தாங்க. அப்போதான் அந்த பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது ஒரு கிரகம் விண்வெளியில பயணிக்கும் போது அதோட பாதையில் சிதறி கிடக்கும் கற்கள் மற்றும் தூசிகள் எல்லாத்தையும் ஈர்த்து அகற்றும் திறன் கொண்டதா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, கிரகம் செல்லும் பாதையில தூசுக்களோ அல்லது விண்கற்களோ இருந்தா அதை தனக்குள்ள ஈர்த்தோ அல்லது விலக்கியோ அந்த பாதையை கிளீனா வச்சுக்கணும். அப்போதான் அத கிரகமா கருதப்படும். இங்கதான் புளூட்டோவை ஒரு கிரகம் இல்ல அப்படின்னு அறிவிச்சாங்க. ஏன்னா புளூட்டோ விண்வெளியில தனியா போகல. அது போற வழியில மில்லியன் கணக்கான பனிக்கட்டி பாறைகள் நிறைந்திருக்கு. உண்மையா சொல்ல போனா புளூட்டோ மில்லியன் கணக்கான பனிக்கட்டி பாறைகளின் எச்சங்கள் நிறைந்திருக்கும் கைப்பர் பெல்ட்டில் உள்ள ஒரு சாதாரண பொருள் மட்டும்தான். கைப்பர் பெல்ட் அந்த இடத்தை சூரிய மண்டலத்தின் குப்பை மேடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரிய குடும்பம் உருவான போது எஞ்சி இருந்த வாய்க்களும் தூசுகளும் ஒன்று சேர்ந்து சூரிய குடும்பத்தின் வெளிப்புற பகுதியில பாறைகளா உருவாகி இருக்கு. இந்த பாறைகள் சூரிய குடும்பத்தை சுத்தி வளையம் மாதிரி சூழ்ந்திருக்கு. இப்படி பாறைகள் நிறைந்த கைப்பர் பெல்ட்ல புளூட்டோ ஒரு பெரிய பொருள் கூட இல்ல. அந்த பகுதியில ரொம்ப பிரகாசமா தெரிகிற ஒரு பொருள் மட்டும்தான்.
அது பிரகாசமா தெரிஞ்சதால தான் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்தோம். அதோட அந்த கிரகம் பிரகாசமா தெரிஞ்சதால தான் அந்த கிரகம் மட்டும் தனியா இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் புளூட்டோ சூரிய குடும்பத்தில் மிகவும் அதிகமாக ஒளியை பிரதிபலிக்கும் பொருட்களில் ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சது. நமது சூரிய குடும்பத்தில் அதிகமா ஒளியை பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட கிரகம் வியாழன் மற்றும் வெள்ளி கிரகம் மட்டும்தான். அதுக்கு காரணம் பெரும்பாலும் அந்த கிரகத்தில் இருக்கும் மேகப்படலம் தான். ஆனா புளூட்டோவில் அப்படி எந்த ஒரு மேகப்படலமும் இல்ல. இருந்தாலும் அது ஒளியை அதிகமா பிரதிபலிக்குது. இதுக்கு காரணம் அதோட மேற்பரப்பில் இருக்கும் பனிக்கட்டிகள் தான். ஓகே, புளூட்டோ எல்லா நேரத்திலையும் கைப்பெரு பெல்ட்லயே இருக்காது. ஏன்னா அதோட சுற்றுப்பாதை ரொம்ப விசித்திரமானது. அதாவது புளூட்டோ சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. அப்படி நீள்வட்ட பாதையில சுத்தி வர்றதால சில நேரங்கள்ல நெப்டியூன் கிரகத்தை விட சூரியனுக்கு பக்கத்துல வருது. அதாவது நெப்டியூன் கிரகத்துக்கு முன்னாடி வருது. அப்போ அது கிட்டத்தட்ட யுரேனஸ் கிரகத்திற்கு சமமா இருக்கு. இதுல விசித்திரமானது என்னன்னா புளூட்டோவோட சுற்றுவட்ட பாதை சாய்ந்த நிலையில இருக்கு. நமது சூரிய குடும்பத்துல சூரியனை சுத்தி வர எல்லாமே, அதாவது கிரகங்களாகட்டும் விண்களாகட்டும் எல்லாமே ஏறக்குறைய ஒரு தட்டையான தளத்தில் டிஸ்க் மாதிரி சுத்தி வருது. ஆனா புளூட்டோவோட சுற்றுப்பாதை 17 டிகிரி சாய்ந்திருக்கு. சோ அதனால எப்பவுமே அந்த கிரகம் நமக்கு மேல இல்லனா நமக்கு கீழே தான் இருக்கும். ஆனா இத நம்மளால கவனிக்க முடியாது. ஏன்னா புளூட்டோ சூரியனை ஒரு முறை முழுமையா சுற்றி முடிக்க 248 ஆண்டுகள் ஆகும். சரி, மேல சொன்ன காரணங்களெல்லாம் கருத்தில் கொண்டா நிச்சயமா அது ஒரு கிரகம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா புளூட்டோ ரொம்ப விசித்திரமான ஒரு கிரகம். விசித்திரமான விஷயங்கள் எப்பவுமே சுவாரஸ்யமா தான் இருக்கும் இல்லையா? அதனால இந்த கிரகம் எந்த அளவுக்கு விசித்திரமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். புளூட்டோவை ஆய்வு செய்ய அமெரிக்காவில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி என்ஜினியர்ஸ் நியூ ஹரைசன்ஸ் அப்படிங்கிற விண்வெளி ஆய்வுக்களத்தை உருவாக்கினாங்க. இதுல தற்செயலா நடந்தது என்னன்னா, புளூட்டோவை கிரகம் இல்லை அப்படின்னு சொன்ன அதே வருஷத்துல தான் நியூ ஹரைசன்ஸ் விண்கலத்தையும் நாசா ஏவியது. நியூ ஹரைசன்ஸ் விண்கலத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தது தூரம் தான். ஏன்னா புளூட்டோ ரொம்ப அதிகமான தூரத்துல இருக்கு. அதனால வெறும் 478 கிலோ எடை இருக்கிற மாதிரி நியூ ஹரைசன்ஸ் ஸ்பேஸ் ப்ரோபா உருவாக்கினாங்க. அப்படி இலகுவா உருவாக்கிய அந்த விண்கலத்தை அந்த காலகட்டத்தில் இருந்ததிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ராக்கெட்டான அட்லஸ் 5ல இந்த விண்கலத்தை வச்சாங்க. அட்லஸ் 5 ராக்கெட் சுமார் 2 மில்லியன் பவுண்டு உந்து விசையை வெளிப்படுத்தும் வகையில கூடுதலா 5 சைடு பூஸ்டரையும் ராக்கெட்ல பொருத்தினாங்க. இதனால நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் பூமியை விட்டு ரொம்ப வேகமாவே போயிடுச்சு. எந்த அளவுக்கு வேகம்னா வெறும் 9 மணி நேரத்துல நிலவை கடந்து போயிருச்சு. இந்த வேகம் அப்போலோ மிஷனை விட 10 மடங்கு வேகமானது. அதுக்கப்புறம் வெறும் ஒரு வருஷத்துல அந்த விண்கலம் வியாழன் கிரகத்தை நெருங்கி இருந்தது. அப்போ நாசா விண்கலத்தோட படம் எடுக்கும் அமைப்பை சோதிச்சு பார்க்க இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தியது. இந்த நேரத்துல தான் நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் வியாழன் கிரகத்தையும் அதோட நிலவுகளையும், முக்கியமா அயோ நிலவில் வெடிச்சிட்டு இருக்க எரிமலையும் படம் எடுத்தது. ஆனா இந்த விண்கலம் வியாழன் கிரகத்தோட பக்கத்துல போக உண்மையான காரணம் அதை புகைப்படம் எடுக்க இல்ல. அந்த மிகப்பெரிய கிரகத்தோட ஈர்ப்பு விசைய ஸ்லிங் ஷாட் போல பயன்படுத்தி இன்னும் அதிகமான வேகத்தை உருவாக்குறதுக்கும் புளூட்டோவை நோக்கி நேரா போறதுக்கும் தான். இருந்தாலும் இது இன்னும் ஒரு நீண்ட பயணமா இருக்க போகுது. வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசையின் மூலமா ஸ்லிங்ஷாட் முறையில விண்கலத்திற்கு அதிகமான வேகம் கிடைச்சாலும் வெளிப்புற சூரிய மண்டலத்தை கடந்து செல்ல மேலும் 8 ஆண்டுகள் ஆனது. பிறகு 2015ல நியூ ஹரைசன்ஸ் விண்கலம் புளூட்டோவை நெருங்கிய போது இந்த 2 பிரகாசமான புள்ளிகளும் நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. இதுல மிகப்பெரிய புள்ளியா தெரிகிறது புளூட்டோ. அதை சுத்தி வர்றது அதோட மிகப்பெரிய நிலவான கேரன். இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சுவாரஸ்யமான உறவு இருக்கு. அது என்னன்னா, கேரன் புளூட்டோவோட அளவுல கிட்டத்தட்ட பாதி அளவு இருக்கு. அதோட இது புளூட்டோவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குன்னா வெறும் 20,000 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்துல தான் சுத்தி வருது. சும்மா ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். நம்முடைய நிலவு பூமியிலிருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனா புளூட்டோவுக்கும் கேரனுக்கும் இடையில இருக்கிற இந்த 20,000 கிலோமீட்டர் தொலைவு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த 2 பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்கிறதாலையும் பக்கத்துல இருக்கிறதாலையும் இவங்களுக்குள்ள டைடல் லாக்கிங் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் உருவாகுது. இதனால நமது நிலவோட ஒரு பகுதி எப்படி எப்பவுமே பூமியை பார்த்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி கேரனோட ஒரு பக்கம் எப்பவுமே புளூட்டோவை பார்த்த மாதிரி இருக்கும். இதுல தனித்துவம் என்னன்னா, புளூட்டோவோட ஒரு பக்கமும் எப்பவுமே கேரன் நிலவை பார்த்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஓகே, நீங்க புளூட்டோவோட மறுபக்கத்துல நின்னீங்கன்னா அதோட நிலவை உங்களால எப்பவுமே பார்க்க முடியாது. அதே நேரத்துல புளூட்டோவோட முன்பக்கத்துல நீங்க
இருந்தீங்கன்னா கேரன் நிலவை உங்களால எப்பவுமே ஒரே இடத்துல பார்க்க முடியும். இதுல சுவாரஸ்யமானது என்னன்னா, கேரன் ரொம்ப பெருசா இருக்கிறதால அது உண்மையாவே புளூட்டோவை சுத்தி வரதில்ல. இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, புளூட்டோவோட மொத்த நிறையில 12% சுமார் பாதி அளவு கேரன் இருக்கு. அதனால கேரன் புளூட்டோவை நேரடியா சுத்தி வராம அது ரெண்டுமே விண்வெளியில இருக்கிற ஒரு பொதுவான மையப்புள்ளிய சுத்தி வருது. அந்த பொதுவான மையப்புள்ளி பேரி சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, ஏன் இது ரெண்டுமே பொதுவான மையத்தை சுத்தி வருது? வழக்கமான கிரகங்கள் உதாரணமா நமது பூமி நிலவை விட பல மடங்கு பெரியது. இதனால இந்த இரண்டுக்குமான ஈர்ப்பு மையப்புள்ளி பூமிக்குள்ளேயே இருக்கும். இந்த இரண்டுக்குமான ஈர்ப்பு மையப்பகுதி பூமிக்குள்ள இருக்கிறதால தான் பூமி தன்னோட இடத்துல சுழலும் போது நிலவு பூமியை சுத்தி வருது. ஆனா இங்க கதையே வேற. புளூட்டோவிற்கும் கேரனுக்கும் இடையில பேரி சென்டர், அதாவது மையப்புள்ளி புளூட்டோவுக்கு வெளியே வெற்றிடத்துல இருக்கு. இதனால இது ரெண்டுமே ஒன்னு சுத்திக்கிற மாதிரி தோணும். இப்படி இது ரெண்டுமே ஒன்னு சுத்திக்கிறதால விஞ்ஞானிகள் இத டபுள் டுவார்ஃப் பிளானட் சிஸ்டம், அதாவது இரட்டை குறுங்கோள் அமைப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, புளூட்டோவும் கேரனும் வெற்றிடத்துல ஒரு புள்ளிய சுத்தி வர மாதிரி இருக்கிறதால சில பேர் அந்த ரெண்டு பொருளும் ஒரு குட்டி பிளாக் ஹோல சுத்தி வருது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அங்க கிராவிட்டி கொஞ்சம் விசித்திரமா நடக்குது, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் சரி, புளூட்டோவும் கேரனும் ஆடுற இந்த விண்வெளி நடனத்தை பார்க்கறது வெறும் ஆரம்பம் தான். நியூ ஹொரைசன்ஸ் ஒரு வழியா பக்கத்துல நெருங்கின உடனே அது புளூட்டோவோட மேற்பரப்பை முதலா புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ அது பார்த்தது என்ன தெரியுமா? நீங்க ஒரு பெரிய நீல நிற பனிக்கிரகத்தை எதிர்பார்த்திருந்தா அது இது இல்ல. புளூட்டோ அடர்ந்த சிவப்பு நிறம், வெளிர் நீல நிறம், வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம்னு இப்படி எல்லா நிறங்களும் கலந்த ஒரு வித்தியாசமான கலவையா இருக்கு. ஓகே, நியூ ஹொரைசன்ஸ் விண்கலம் புளூட்டோவோட முதலா கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயமே அங்க இருக்கிற அந்த பெரிய வெள்ளையான இதய வடிவம் தான். இந்த இதய வடிவம் அங்க இருக்கிற பனி சமவெளிகளால உருவானது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா, அந்த இதயத்தோட ரெண்டு பக்கத்துக்கும் தனித்தனி குணம் இருக்கு. நியூ ஹொரைசன்ஸ் கேமராவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சைடு ஸ்மூத்தாவும் பிளாட்டாவும் இருக்கும். இந்த பகுதிக்கு ஸ்புட்னிக் பிளான்டியா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல விண்கல் விழுந்த தழும்புகளோ பள்ளங்களோ எதுவுமே இல்லை. அதனால இந்த இடம் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இதை இவ்வளோ அழகாக்குது. இங்க இருக்கிற தரைப்பகுதி எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். இதனால இங்க எந்த ஒரு தழும்பு உருவானாலும் அது சீக்கிரமாவே மறைஞ்சிடும். இந்த இடத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான சில வடிவங்கள் உருவாகிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த வடிவம் உயரமான மலைகளில் இருந்து பனிப்பாறைகள் உருகி அந்த உறைந்த சமவெளிக்குள்ள இறங்கி வரும்போதுதான் இந்த கோடுகள் உருவாகுது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, புளூட்டோ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பனியால மட்டும் உருவானதில்லை அப்படிங்கிறது தெரியுது. சூரியனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற இந்த இடத்துல குளிர் -229 டிகிரி செல்சியஸ் வர போகுது. இங்க கடுமையான குளிர் இருக்கிறதால பனிக்கட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் எளிதில் உடையக்கூடியதாகவும் இருக்கு. இதனால இங்க பனிச்சரிவெல்லாம் வராது. கொஞ்சம் இருங்க, -229 டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கிற இடத்துல எப்படி பனி உருகுது? அதை போக போக பார்க்கலாம். ஓகே, புளூட்டோவோட மேற்பரப்புல பெரும்பாலும் நைட்ரஜன் பனியால உருவாக்கி இருக்கு. நமது பூமியோட வளிமண்டலம் கூட நைட்ரஜனை அடிப்படையாக கொண்டதுதான். நம்ம சுவாசிக்கிற காத்துல பெரும்பாலும் இருக்கிறது இந்த நைட்ரஜன் தான். நீங்க திரவ நைட்ரஜனை பார்த்திருப்பீங்க, இல்லனா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திரவ ஹைட்ரஜன் கொதிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு திரவம். இதுல எந்த ஒரு பொருள் விழுந்தாலும் அந்த பொருள் உறைஞ்சி போயிடும். உறைஞ்சி போறது மட்டும் இல்ல, உறைந்த அந்த பொருள் உடையும் தன்மை கொண்டதா இருக்கும். இப்படிப்பட்ட நைட்ரஜன் திரவ வடிவத்தில் இருக்க -196 டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கணும். அப்போதான் அது வாயுவா மாறாம திரவ நிலையில இருக்கும். வாயுவா இருக்கிற நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸ்ல தான் திரவமா இருக்கும். அப்படின்னா அந்த நைட்ரஜன் பனிக்கட்டியா மாற எவ்வளவு குளிர் இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வாயுவா இருக்கிற நைட்ரஜன் திரவமா இல்லாம திடப்பொருளா, அதாவது பனிக்கட்டியா இருக்குன்னா புளூட்டோவில் எவ்வளவு குளிர் இருக்கணும். அந்த குளிர்ல நம்ம இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப பயமா இருக்குல்ல? இதுதான் புளூட்டோ. ஓகே, இப்போ அந்த ஸ்புட்னிக் பிளான்டியா பகுதியை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பனியின் மேற்பரப்புல பல வகையான பலகோண வடிவத்தில் நிறைய கோடுகள் உருவாகி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த கோடுகள் கன்வெக்ஷன் கரண்ட், அதாவது வெப்ப சுழற்சி ஓட்டங்களால உருவாகுது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, புளூட்டோவோட மையப்பகுதி ரொம்ப ஹீட்டா இருக்கு. அந்த ஹீட் அப்படியே மேலெழும்பி வரும்போது மேற்பரப்புல இருக்கிற பனிக்கட்டியை உருக வைக்குது. இதன் மூலமா நகரும் பனியாறுகள் உருவாகுது. சரி, இவ்வளவு குளிர்ல பனிக்கட்டிகள் உருகினாலும் அது எப்படி உடனே உறையாம பனிக்கட்டி ஆறுகளா நகருது? ஏன்னா இதுல கொஞ்சம் மீத்தேன், அதோட கார்பன் மோனாக்சைடு கலந்துருக்கு. இதனால நைட்ரஜன் பனிக்கட்டி ஒரு அடர்த்தியான பிசுபிசுப்பு திரவத்தை போல செயல்பட்டு நிலப்பரப்பை அரிச்சிட்டு போகுது. இதனாலதான் இங்க
பல வகையான கோடுகள் உருவாகுது. ஓகே, விண்வெளி வெற்றிட பகுதியில எவ்வளவு குளிர் இருந்தாலும் எந்த ஒரு திரவமும் அங்க திரவ நிலையில இருக்க முடியாது. ஏன் திரவ நைட்ரஜன் கூட அங்க திரவ நிலையில இருக்க முடியாது. ஒரு பொருள் திரவ நிலையில இருக்கணும்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையும் வளிமண்டல அழுத்தமும் தேவைப்படும். விண்வெளி அப்படிங்கிறது ஒரு முழுமையான வெற்றிடம். அங்க வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது 0க்கு சமம். அதனால அங்க என்ன நடக்குதுன்னா சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது ஒரு திடப்பொருள் திரவமா மாறாம நேரடியா வாயுவா மாறுவதுதான் சப்ளிமேஷன். இதே செயல்முறை தான் புளூட்டோவிலையும் நடக்குது. புளூட்டோவில் பனிக்கட்டி உருகி திரவமா மாறாம நேரடியா வாயுவா மாறுது. இந்த வாயு மேலெழுந்து புளூட்டோவை சுத்தி ஒரு வளிமண்டலத்தை உருவாக்குது. அது ஒன்றும் அவ்வளோ அடர்த்தியான வளிமண்டலம் இல்ல. அந்த வாயு மேற்பரப்புக்கு மேல மிதந்து மெல்லிய மூடுபனி அடுக்குகளை உருவாக்குது. ஆனா புளூட்டோவோட கிராவிட்டி ரொம்ப கம்மிங்கிறதால அந்த வளிமண்டலத்தை பிடிச்சு வைக்க முடியல. அதனால அதோட வளிமண்டலம் விண்வெளியில ரொம்ப உயரத்துக்கு நீண்டு இருக்கு. புளூட்டோவுடைய மேற்பரப்பு அழுத்தம் பூமியை விட அநேகமா 10 லட்சம் மடங்கு குறைவா இருக்கலாம். இல்லனா நியூ ஹொரைசன்ஸ் விண்கலம் அதை தாண்டி போகும்போது அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ புளூட்டோ கைப்பர் பெல்ட்டோட ரொம்ப ஆழமான பகுதியில் இருந்துச்சு. ஓகே, புளூட்டோ ரொம்ப விசித்திரமான ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி சுத்தி வரும்போது சில நேரங்கள்ல புளூட்டோ சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வரும். அந்த நேரத்துல பனிக்கட்டிகள் எல்லாம் ஆவியாகிறது அதிகமாகி புளூட்டோட வளிமண்டலம் பூமியோட அளவுல 1/4 வரை அதிகமாகலாம். இது செவ்வாய் கிரகத்தோட அழுத்தத்தை விட 3 மடங்கு அதிகம். இந்த அழுத்தம் புளூட்டோவில் திரவ நைட்ரஜன் உருவாவதற்கு கூட போதுமானதாக இருக்கலாம். சரி, அடுத்த புளூட்டோட மற்ற முக்கியமான இடங்களை கொஞ்சம் கவனிச்சோம்னா அந்த இதய வடிவத்தோட இடது பக்கத்துல தனியா தெரியற டார்க் பிளட் ரெட் கலர் கண்ணை கவர்ந்தெழுக்குது. இந்த பகுதியை பொதுவா கதூலு மாக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் ஹெச்பி லவ்கிராஃப்ட் உருவாக்கிய பிரபலமான காஸ்மிக் ஹாரர் கதாபாத்திரமான கதுல்கி பெயரிலிருந்து வந்தது. இருந்தாலும் இந்த இடத்தோட டெக்னிக்கல் நேம் பெல்டன் ரீஜியோ. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த இடம் ஏன் இவ்வளோ ரெட்டா இருக்கு? ஏன்னா புளூட்டோவோட வளிமண்டலத்தில் இருக்கிற மீத்தேன், அப்புறம் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மேல சூரிய கதிர்வீச்சு படும்போது உருவாகும் தோலின் அப்படிங்கிற கரிம சேர்மங்களே இந்த சிவப்பு நிறத்தை உருவாக்குது அப்படின்னு ஒரு முதன்மையான கோட்பாடு இருக்கு. ஓகே, மூலக்கூறுகள் முழுமையா கதிர்வீச்சுக்கு உட்பட்டதும் எல்லா மூலக்கூறுகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சிவப்பா மாறி கதிரியக்க பனித்துகள்கள் மாதிரி மேற்பரப்புல விழுகுது. அந்த சிவப்பு நிற தடயங்கள் மேற்பரப்பு முழுக்க சிதறி இருப்பதை நீங்க பார்க்கலாம். அப்புறம் கண்ணுக்கு அவ்வளோ தெளிவா தெரியலனாலும் அதே அளவுக்கு ஆச்சரியப்படுத்துற இன்னொரு விஷயமும் புளூட்டோவோட இருக்கு. அதுதான் பிரம்மாண்டமான பனி எரிமலை ரைட்மான்ஸ். இந்த எரிமலை சுமார் 5 கிலோமீட்டர் உயரமும் 150 கிலோமீட்டர் அகலமும் இருக்கு. இப்படிப்பட்ட எரிமலை தண்ணீரும் மீத்தேனும் கலந்த ஒரு கூழ் மாதிரியான கலவையை வெளியேற்றுது. ஓகே, புளூட்டோவில் இது ஒன்று மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட எரிமலைகள் நிறைய இருக்கு. அதுல இதுதான் ரொம்ப பெருசு. இந்த எரிமலை எப்பவாவது தான் வெடிக்குமா இல்ல அடிக்கடி வெடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இங்க எரிமலை செயல்பாடு இன்னும் ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்மான்ஸ் அவ்வளோ பெருசா இருந்தும் அதுல மொத்தமாவே ஒரே ஒரு இம்பாக்ட் கிரியேட்டர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதிலிருந்து இது ஏதோ பழங்காலத்தில் உருவான அமைப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இல்லைனா சில மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை எரிமலை வெடித்த பிறகு மீண்டும் பனிப்பொழிவால் அந்த இடம் புதுப்பிக்கப்படலாம். ஆனா இந்த சேர் கடந்த பனி எங்கிருந்து வருது? அங்கதான் புளூட்டோ இன்னும் மர்மமானதா மாறுது. ஓகே, இந்த கிரகம் வெறும் பனியாலான பெரிய பந்து தான் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனா அது உண்மை இல்ல. நியூ ஹொரைசன்ஸ் விண்கலம் சேகரித்த ஆதாரங்களை வச்சு பார்த்தா புளூட்டோவோட மையப்பகுதி இன்னும் சூடாவா இருக்குன்னு தெரியுது. அப்படின்னா அதோட மேற்பரப்புக்கு கீழ்ப்பகுதியில நல்லா திக்கான ஒரு திரவ நீர் அடுக்கு கண்டிப்பா இருக்கணும். வியாழன் கிரகத்தோட யூரோப்பா நிலவு, சனி கிரகத்தோட டைட்டன் நிலவுல என்ன காம்போசிஷன் இருக்கோ அதே காம்போசிஷன் தான் இதுலயும் இருக்கு. ஓகே, சுருக்கமா இந்த நிலவுக்குள்ள வெப்பம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வியாழன் கிரகத்திற்கு பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யூரோப்பா நிலவு வியாழனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதால் வியாழனுக்கு அருகில் வரும்போது அதோட ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படுது. அப்படி இழுக்கப்படும் போது நிலவு நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகுது. அதே சமயம் வியாழன் கிரகத்தை விட்டு தூரம் போகும்போது சுருங்கி மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைக்கே திரும்புது. இந்த நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்கிறதால நிலவு தொடர்ச்சியா சுருங்கி விரியுது. அப்படி சுருங்கி விரியும் போது நிலவுக்குள் இருக்கும் பாறைகளில் கடுமையான உராய்வு ஏற்பட்டு வெப்பம் உருவாகுது. இப்படி உள்ள உருவாகிற வெப்பம் மேற்பரப்புக்கு வந்து பனியை உருக வைக்குது. ஆனா புளூட்டோவுக்கு வெப்பம் எங்கிருந்து வருது அப்படின்னு 100% சரியான விளக்கம் இல்ல. இருந்தாலும் ஒரு கோட்பாடு இருக்கு. அது என்னன்னா, சூரிய குடும்பம் உருவான காலத்தில் புளூட்டோவும் கேரனும் மோதி ரெண்டுமே உருகிய நிலைக்கு சென்று இருக்கலாம். இதனால புளூட்டோவில் இருந்த அடர்த்தியான பாறைகள்
மற்றும் முக்கியமா கதிரியக்க தனிமங்கள் புளூட்டோவின் மையப்பகுதிக்கு போயிருக்கு. பிறகு காலம் போக போக அதை சுத்தி பனி அடுக்குகள் உருவாகி இருக்கு. ஆனா மையப்பகுதிக்கு போன யுரேனியம், தோரியம், பொட்டாசியம் போன்ற கதிரியக்க தனிமங்கள் கடந்த 450 கோடி ஆண்டுகளா மெதுவா சிதைவடைந்து வெப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த தொடர் சிதைவுகள் புளூட்டோவின் மையப்பகுதியில் இன்றும் வெப்பத்தை உருவாக்கி உறைந்து போகாம தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இந்த வெப்பத்தை விண்வெளியில பரவ விடாம இதன் மேல இருக்கிற பனிக்கட்டி தடுத்து நிறுத்தி வச்சிட்டு இருக்கு. ஓகே, புளூட்டோவிலையும் கேரன் நிலவுலையும் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புளூட்டோவில் இருக்கிற அந்த சிவப்பு நிற தோலின் படிவத்தை கேரன் நிலவோட மேற்பரப்புலையும் நீங்க பார்க்கலாம். அது எப்படி புளூட்டோவிலையும் கேரன் நிலவுலையும் ஒரே மாதிரியான சிவப்பு நிறம் இருக்கு? இதுக்கு பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது புளூட்டோவில் ஏற்படும் சக்தி வாய்ந்த பனிக்கட்டி எரிமலை வெடிப்புகளால் இது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, புளூட்டோவில் வெடிக்கும் இந்த பனிக்கட்டி எரிமலை வெடிப்பு புளூட்டோவுடைய பலவீனமான ஈர்ப்பு விசையை மீறி விண்வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த பொருள் கேரன் நிலவின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதன் வட துருவத்தில் படிந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நிகழ்வே புளூட்டோவையும் கேரன் நிலவையும் ரொம்ப சுவாரஸ்யமானதா மாத்துது. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த புகைப்படங்கள் தான் நம்ம வாழ்நாள்ல புளூட்டோவை பத்தி பார்க்குற கடைசி புகைப்படங்களா இருக்க போகுது. ஏன்னா நாசா இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கிற டைட்டன், யூரோப்பா, வீனஸ், மார்ஸ் போன்ற இடங்கள் மேலதான் தனது கவனத்தை திருப்பி இருக்கு. இதனால நியூ ஹரைசன்ஸ் பார்ட் 2 திட்டத்துக்கான எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்ல. இருந்தாலும் நம்ம நியூ ஹரைசன்ஸ் விண்கலத்துக்கு இன்னும் ஒரு அருமையான பயணம் காத்துட்டு இருக்கு. அது இப்போ கைபர் பெல்ட்டோட ஆழமான பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அது இன்னும் பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஆனா அது கண்டுபிடித்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். புளூட்டோ அப்படிங்கிறது அங்க இருக்கிறதுலயே வெளிச்சமான கண்ணுக்கு தெரிகிற ஒரு சாதாரண சின்ன பொருள் மட்டும்தான்.